அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக 3 வகையான கொழுக்கட்டை செய்ய போகிறோம். 2 வகையான பூர்ணம் வைத்து இலை கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கிண்ணத்தில் கொழுக்கட்டை மாவு 1 கப்பு எடுத்திருக்கேன். அது கூட சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பில் ஒரு கிண்ணத்தில் வெந்நீர் வச்சு கொதிக்க வைக்கிறேன். வெந்நீர் நல்லா கொதிக்கணும். முந்திரி பருப்பும் ஏலக்காவும் வறுத்து வச்சுருக்கிறேன். நெய்யில் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் 1 கப்பு. தேங்காய் துருவின தேங்காய் 1 கப்பு வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. அது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணலாம். தேங்காவில் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி ஏலக்காயையும் பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து இன்னொரு பூர்ணம் தயாரிக்க 1 கப்பு தேங்காயும் வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் தேங்காய் கூட வெல்லத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமான வெல்லம் தான். அந்த எள்ளு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய 2 வகையான பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. மாவு அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையை வச்சு நல்லா நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா இது மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இது பூவரச மரத்தோடைய இலை. இந்த இலையில தான் எங்கள் ஊர் சைட்லலாம் நாங்கள் கொழுக்கட்டை பண்ணுவோம். இந்த இலையை பிச்சுட்டு கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு வச்சுருக்கிறேன். இந்த இலையில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு மாவு இது மாதிரி உருண்டையாக உருட்டி அதை அந்த இலையில் வச்சு தட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தொட்டு அப்படியே தடவி தட்டிக்கோங்க. இது மாதிரி தட்டி முடித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சு இந்த இலை ஷேப்புக்கே இது மாதிரி நம்ம மடித்து வச்சுக்கலாம். இது ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 வகையான பூர்ணத்தையும் வச்சு நான் ரெடி பண்ணுறேன். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சட்டியில் தண்ணி அடியில் ஊற்றி மேலே ஸ்டாண்டு போட்டிருக்கேன். அது மேலே இட்லி தட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இலை கொழுக்கட்டைகளை எடுத்து அதில் வேக வச்சு எடுத்துடலாம். இது மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்மளுடைய இலை கொழுக்கட்டை ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய கொழுக்கட்டை. இலையோடைய கலர் மாறி இருக்குது பாருங்கள். பாருங்கள், ரொம்ப சாஃப்டான இலை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த இலை இல்லைன்னா வாழை இலையில் கூட செய்யலாம். இலையில் செஞ்சு இப்போ சாப்பிடும்போது ரொம்ப சத்து ஆரோக்கியமானதாக இருக்கும். பாருங்கள், நம்ம எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம தேவைப்படுறப்ப இந்த இலையிலேருந்து பிரித்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாவில் நான் கார கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, சிறிதளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சிறிது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அந்த மாவு கூட இதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டுட்டு துருவின தேங்காய் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் சிறிதளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் அந்த மாவை. இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. அதை கையில் உருட்டி பிடி கொழுக்கட்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். இது மாதிரி பிடிச்சிங்கன்னா இது மாதிரி பிடி கொழுக்கட்டை வந்துடும். இதே மாதிரி எல்லா மாவுலேயும் பிடிச்சி வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய. இப்போ தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே ஸ்டாண்டில் எடுத்து வச்சுருக்கேன். நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இது ஒரு 5-6 நிமிஷத்துலேயே வெந்துடும்.
ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய கார கொழுக்கட்டை. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும் இது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.